ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. ஆமாங்க, இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டே. இந்த ஸ்பெஷலான டேயில் நம்ம ஸ்பெஷலான ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபில் சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபில் சீரீஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போது ஒரு நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, சீரியல் நம்பர் வரிசையாக டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 2 3 அந்த ஃபஸ்ட்டு ஒரு நம்பரோ 2 நம்பரோ மட்டும் டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் வரிசையாக நமக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அந்த நம்பர் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். இதுதான் ஃபில் சீரியஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் சீரியஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, இந்த இடத்துல நான் நம்பர் டைப் பண்ணுறேன். 1ஆம் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். 1ல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக் பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ காப்பி ஆகிடும். 1லேருந்து வரிசையாக எல்லாம் 1ஆம் நம்பராக காப்பி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆட்டோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஃபில் சீரியஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணேன்னா இப்போ 1லேருந்து வரிசையாக 12 நம்பர் வரைக்கும் ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா ஃபில் ஃபார்மேட்டிங் அப்படின்ட்டுருக்கு. ஃபில் ஃபார்மேட்டிங்னா நம்ம நம்பர் ஃபில் ஆகாமல் ஃபஸ்ட்டு நம்ம கலர் ஏதாவது கொடுத்துடணும், இல்லை ஃபாண்ட்டு ஃபேஸ் மாற்றிடணும், ஃபாண்ட் சைஸை மாற்றிடணுன்னா அந்த ஃபார்மேட்டிங்லேயே கடைசி வரைக்கும் ஃபில் ஆகும். ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டிங் ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருந்தாலும் ஃபார்மேட்டிங் ஃபில் ஆகாது, நம்பர் மட்டும் நமக்கு ஃபில் ஆகும். இதுதான் ஃப்ளாஷ் ஃபில் அப்படிங்கிறது நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது மேலேருந்து கீழே மட்டும்தான், அதாவது ரோ வைஸ் காலம் வைஸ் மட்டும்தான் பண்ண முடியுமான்னா ரோ வைஸும் பண்ணலாம். இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ரோ வைஸில் ஃபஸ்ட்டு காப்பி ஆகுது. நம்ம இதில் கிளிக் பண்ணி ஃபில் சீரியஸ்னு கொடுத்தா ரோவில் ஃபில் ஆகிடும். இப்போ 1ஆம் நம்பரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ரேண்டம் நம்பர் ஒரு 12ஆம் நம்பர்லேருந்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 12 அடுத்து 13. இப்போ 2 நம்பர் டைப் பண்ணோன்னா காப்பி ஆப்ஷன் வராது, ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் தான் வரும். 12 13 கிளிக் பண்ணி இது ட்ராக் பண்ணோம்னா அதுவே வந்துடும். இப்போது இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவன் நம்பராக வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஒரு நம்பர் விட்டு ஆட் நம்பராக வைக்கலாம், இல்லை ஈவன் நம்பராக வைக்கலாம். நம்ம அந்த எந்த டிஃப்ரென்ஸில் வைக்கிறோமோ அதே டிஃப்ரென்ஸில் அது ஃபில் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபில் சீரியஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நம்பர் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு நம்பர் மட்டும் கிடையாது. இப்போ டேட்டை ஃபில் பண்ணணுன்னா கூட நம்ம டேட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி டேட்டுக்குள்ளே ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கோலன், கண்ட்ரோல் அல்லது ப்ளஸ் செமிகோலன் அல்லது கோலன் எதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட் வந்துடும். டேட் ஃபார்மேட்டை ஸ்டாண்டர்ட் டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேட் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இப்போது இதில் 1 ஜனவரி இன்றைக்கி டேட்டு 1 ஜனவரி 2023 வந்திருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டு ஃபில் ஆகிடும். இப்போது டேட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு மந்த்து ஃபில் ஆகணும். இப்போது 1 ஜனவரிக்கு அப்புறம் 1 பிப்ரவரி 1 மார்ச் 1 ஏப்ரல் அப்படின்னு மந்த்து ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில் டேஸ்ன்னு இருக்குது. ஃபில் டேஸுங்கிறது டேஸ் ஃபில்ட் ஆகும். ஃபில் வீக் டேஸுங்கிறது வீக் டேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டேஸுங்க 7 நாளும் ஃபில் ஆகும். வீக் டேஸுங்கிறது சாட்டர்டே சண்டே மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஃபில் ஆகும். மந்த் அப்படிங்கிறது மந்த்து ஃபில் ஆகும். மந்த்து 1 ஜனவரி 1 பிப்ரவரி 1 மார்ச் அப்படிங்கிறது ஃபில் ஆகிடும். அதே இது இயரை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இயர் மட்டும் மாறும். 1 ஜனவரிங்கிறது அப்படியே இருக்கும். 23 24 25 26 அப்படிங்கிற இயர் மட்டும் ஃபில் ஆகும். இது ஃபில் சீரியஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதே ஃபில் சீரியஸில் நம்ம இப்போது நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட் ஒரு கஸ்டம் நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக டைப் பண்ண வேண்டியது, வரிசையாக டைப் பண்ண வேண்டியது, நீங்கள் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். அந்த டாப்பிக்கும் நான் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம்.
இப்போ எனக்கு ஒரு வரிசையாக ஒரு 4 தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சென்னை, கோயம்புத்தூர், அடுத்து மதுரை, அடுத்து திருச்சி, திருநெல்வேலி, இவ்வளோ இந்த டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் நமக்கு அந்த ஃபில் சீரீஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ சும்மா ஒரு இடத்துல நான் சென்னைன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அதை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா ஃபுல்லாக சென்னைன்னு மட்டும்தான் வரும். ஃபில் சீரீஸ் அப்படிங்கிறது வராது. ஃபில் ஃபார்மேட்டிங், ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் ஃபில் சீரீஸ் நீங்கள் கஷ்டமாக கொண்டு வரணும், நீங்கள் மேனுவலாக ஏதோ ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எதில் இருக்கும்னா, மேலே ஹோமுக்கு முன்னாடி ஃபைல் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஃபைலை கிளிக் பண்ணிக்கணும். இதில் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், கண்டென்ட்டில் கடைசியில் இருக்கும். இது வந்து எக்ஸல் 2019. இதுக்கு முதல் வெர்ஷனில் எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸில் உள்ள கடைசியில் வரணும். கடைசியில் வந்தீங்கன்னா கிரியேட் லிஸ்ட் ஃபார் யூஸ் இன் ஸ்டார்ட் அண்ட் ஃபில் சீக்வன்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏற்கனவே போட்டிருக்க லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். இது ஃபுல்லாக டிஃபால்ட்டாக உள்ள லிஸ்ட். இப்போ நீங்கள் இதில் புதுசாக ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் டைப் பண்ணனாவும் டைப் பண்ணிக்கலாம், சென்னை. இப்போ இதில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஏ அல்லது பின்னு ரெண்டுமே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபிஏ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது ஏபின்னு மட்டும்தான் வருது. இதில் ஃபில் சீரீஸ் ஆப்ஷன் இல்லை. இதை நம்ம ஃபில் சீரீஸில் கொண்டு வர்றேன். அது எப்படி கொண்டு வரணும்னா அதே மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். அட்வான்ஸில் எடிட் கஸ்டம் லிஸ்ட்டுக்குள்ளே இதில் வந்து ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஓகே, இதை ஆட்னு கொடுத்துறேன். இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஏபிசிடி இசட் வரைக்கும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டேன். இதையும் ஓகே கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல ஏன்னு கிளிக் பண்ணிட்டேன், பின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இதில் ஃபில் சீரீஸ் ஆப்ஷனும் வந்துருச்சு, ஏபிசிடி இசட் வரைக்கும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஏ கிளிக் பண்ணும்போது ஏ வரல, ஏபின்னு மட்டும்தான் வந்துச்சு. இப்போ ஏபிசிடி வந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மதுரை, அடுத்து திருச்சி இருக்குது. இது ரெண்டையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். மதுரை திருச்சின்னு மட்டும்தான் வருது. இப்போ நான் ஃபைலில் போய் ஆப்ஷன், அட்வான்ஸ், எடிட் கஸ்டம் லிஸ்ட், இதில் மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம். இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அது இம்போர்ட் ஆகிடும். இது டிஃபால்ட்டாக பண்ண வேண்டியது, எதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ மதுரை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, அடுத்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படி வரிசையாக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது Ctrl+S சேவ்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணினாலும் இதே சீரீஸ் நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம எந்த கண்டென்ட், எந்த டாபிக், எந்த இது வேணாலும் நமக்கு அந்த ஃபில் சீரீஸில் தேவையோ அது போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னு போடுறேன். கோயம்புத்தூர்னு போட்டுட்டு அதை கிளிக் பண்ணி இழுக்கும்போது மறுபடியும் அதே சீரீஸில் வந்துடுச்சு. இதுதான் ஃபில் சீரீஸ் ஆப்ஷன். திருப்பியும் நான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபைலுங்கிற ஆப்ஷன் மெனுவில் ஆப்ஷனுக்குள்ளே அட்வான்ஸ்டுக்குள்ளே லாஸ்ட் வந்தீங்கன்னா அதோட நேம் வந்து கிரியேட் லிஸ்ட் ஃபார் யூஸ் இன் ஷார்ட் அண்ட் ஃபில் சீக்வன்சஸ். அதுக்கு அடுத்தால எடிட் கஸ்டம் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த லிஸ்ட்டில் ஊர் பேர் மட்டும் இல்லை, உங்கள் பேரை கூட போட்டு வைக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போது ராம், ராஜு, அடுத்து வேல் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்னு கொடுத்தேன், ஓகேன்னு கொடுத்தேன், இதுலேயும் ஓகேன்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன் ராம் அப்படின்னு டைப் பண்ணேன்னா நமக்கு கீழே எடுத்தால் ராம், ராஜு, வேல் அது மட்டும் வந்துடும். இதுதான் ஃபில் சீரீஸ் ஆப்ஷன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.